ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இந்த தாட்சாயனுக்கு வந்து உயிர் பயத்தை வந்து காமிச்சிட்டாங்க. நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா கௌதம் வந்து கொல்ல போன விஷயம் வந்து தாட்சாயனுக்கு தெரிய வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. ஃபங்க்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து இந்த பைரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ஆண்டி எங்கே இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு உதவி தேவை, நாம் வந்து எப்போவுமே மீட் பண்ணுறேன், அம்மன் கோயிலுக்கு வந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பைரவியும் பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இந்த அஞ்சலிக்கு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்து வராங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து கோயிலேருந்து வந்து வெளியே வராங்க. வெளியே வரப்போ இந்த பைரவி வந்து ரெடியாக வந்து நீண்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டி, நம்மளாம் ஒன்று நினச்சோம், ஆனால் வந்து நடக்கிறது ஒன்றா இருக்குது. இந்நேரம் வந்து அந்த இலக்கியம் கௌதம் வந்து கண்டுபிடிக்காதுன்னு தான் நான் இந்நேரம் அந்த வீட்டில் வந்து இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து உன்னால் தான் வந்து கெட்டுச்சு, என்னால் வந்து கெட்டுச்சு, நான் வந்து உனக்கு ஐடியா தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு அவளை வந்து கண்ணை மேனைக்கு வந்து திட்டுறாங்க. திட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து என்ன கேட்குறான்னு பார்த்திங்கன்னா, ஆண்டி உங்களால் எனக்கு ஒரு உதவி ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டதும் பார்த்திங்கன்னா என்ன அஞ்சலி என்ன உதவி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் பைரவியும் பார்த்திங்கன்னா கையில் வந்து இது ஒரு வேளை வந்து செலவுக்கு காசு இல்லை, ஆட்டோவுக்கு இது கேட்குறாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா என்ன ஆண்டி காசு இவ்வளோ தான் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் இன்னும் எவ்வளோ வேணும் உனக்கு அஞ்சலியா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைரவி வந்து கேட்குறாங்க. கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி சொன்னதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டாந்தாங்க சொல்ல முடியும். பைரவி இந்த அஞ்சலி சொல்கிறத கேட்டு அப்படி என்னடா இந்த அஞ்சலி வந்து எவ்வளோடா அமௌண்ட்டு கேட்டான்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs வந்து கேட்டுருக்காங்க. அந்த 20 லட்சத்தை வச்சு என்ன பண்ணுற போகிறேன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ஷாக் ஆனதும் வந்து உனக்கு எதுக்கு 20 லட்சம், உன்னால் வந்து ஒரு பிரயோஜனம், நான் உனக்கு வந்து எதுக்காக 20 லட்சத்தை தருறோம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு என்னன்ட்டு இப்படி வந்து பேசுகிறீங்க, என்னால் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைய முடியலையே, நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு தான் இந்த அமௌண்ட்டு ஆரம்பித்து அந்த கௌதமும் இலக்கியமும் வந்து அவங்களுக்கு நிகராக வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உன் காசில் வந்து இந்த பிஸ்னஸை வந்து என் காசில் எதுக்காக வந்து ஆரம்பிக்கிறேன், 20 லட்சம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீ ஒர்த்தே இல்லை அஞ்சலி, உனக்கெல்லாம் அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டேன், நீ வந்து என்ன எதிர்பார்ப்பில் வந்து நீ என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்டை வந்து கேட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதும் பார்த்தீங்கன்னா இல்லாண்டி அவங்க முன்னாடி வந்து நான் வந்து வாழ்ந்து காட்டணும், அதுக்காக தான் வந்து நான் அமௌண்ட்டை வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், ஏதோ 1 லட்சம் 2 லட்சம்னா கொடுத்துருவோம், ஆனால் நீ வந்து 20 லட்ச ரூபா வந்து கேட்குற, நீ வந்து அந்த 20 லட்சத்தை வந்து தூக்கிக்கிட்டு நீ வந்து பேசாத வந்து உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ உன் அம்மாவை கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட்டியான்னு என்ன பண்ணுறது, உன்னை வந்து உன் கூட வளர்ந்தவளே வந்து நம்ப மாட்டான், ஆனால் வந்து நீ வந்து எப்படி உன்னை நம்பி நான் எப்படி தர்றது, நீ வந்து கார்த்திகை மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்தேன்னா நீ நானும் சேர்ந்து அந்த இலக்கியாவை வந்து அழிக்கலான்னு பிளான் போடுறோம், அதெல்லாம் உண்மைதான், அதுக்குன்னு என்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து கேட்காத, ஏதோ செலவுக்கு இல்லைனா 5-10 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி வந்து அவளை வந்து திட்டி கொஞ்சம் காசை வந்து தூக்கி அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கு இருந்த அஞ்சலி வந்து என்ன செய்ய போகிறா அப்படின்றதாங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுது. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.